ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தி கிச்சன் சேனல். நான் உங்கள் பீனாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரம் சட்னி. என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சுட பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்துறாதீங்க, கசப்பு வந்துடும். உங்களுக்கு வெந்தயம் வேண்டானாக்கா சோம்பு போட்டு நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதை வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கணும். இப்போ இதை நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 பழுத்த பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுக்கும், காரம் கொடுக்காது. அதனால நான் பழுத்த மிளகாவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கேமரா கொஞ்சமாக இப்படி ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சீரகம் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட சாதத்தோட நெய் விட்டு இந்த சட்னி போட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டேன். கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். புளி உங்களுக்கு வேண்டானாக்கா நீங்கள் அரைக்கும் போது லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுக்கலாம். நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே ப்ரொபோர்ஷனில் தக்காளியும் எடுத்துக்கணும். 2 ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கும் போது இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, கொஞ்சமாக நான் வதக்கிட்டேன். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நான் சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கல்லுப்பை நான் இப்போவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேன். உப்பு சேர்த்து நம்ம தக்காளியை இந்த மாதிரி வதக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு பேஸ்ட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நடுவில் நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். புதினா அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொத்தமல்லி கொஞ்சம் காம்பு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த புதினா கொத்தமல்லி சேர்த்ததையுமே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணுன்றது இல்லைங்க, லேசாக இப்படி கொஞ்ச நேரம் வதக்குனாலே போதும். பாருங்க, நல்லா பேஸ்ட்டாக வந்துடுச்சு. அந்த தக்காளி இது எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். நம்ம இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக பண்ணி நம்ம எடுத்துட போகிறோம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு, சிம்பிளான ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் சுட பண்ணிவிட்டு கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து, கருவேப்பிலை வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துட்டாக்கா நம்ம சட்னி, காரம் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஒரு சட்னி இருந்தால் போதும். இன்னும் கூட இட்லி சாப்பிட்ணுன்ற ஆசையாக இருக்கும். அவ்வளோ ருசியாக டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து இட்லி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த டிஷ் பிடிக்குமோ நீங்கள் அதை கூட நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் எந்த ரெசிபி அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.